இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனென்றால் நீங்கள் காண்பவைகளை நிறைய பேர் காண முயற்சி செய்தார்கள், காணவில்லை. நீங்கள் கேட்பதை நிறைய பேர் கேட்க முயற்சி செய்தார்கள், கேட்கவில்லை. அதே இதை பார்த்தா இந்த சந்தன மாதா கிளைப்பங்கு பிள்ளை தெரு வாசலில் இருக்கும் இந்த மக்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் இது ஒரு அருமையான இடம். வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் கோவில், அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம். எனவே நீங்கள் பேறு பெற்றவர்கள், பிள்ளை தெரு வாசல் மக்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லலாம். அதனால் நீங்கள் இன்று இந்த திருவிழாவை கொண்டாடுகிறீர்கள். உங்களுடைய பங்கு திருவிழா புனித அன்னாள் சந்தனமேரி என்ற பெயரில் நாம் நம்முடைய பங்கு பாதுகாவலில் இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். அன்னாளை பற்றி மட்டும் சொன்னால் பாவம் ஜோக்கியம், எல்லாரும் அவரை விட்டுடுவாங்க. நீங்கள் இந்த சந்தனமேரின்னு போட்டுட்டு ஜோக்கியமை விட்டுட்டு கொடுக்கக்கூடாது, அவரையும் நினைக்கணும். அண்ணா கோவப்படுவாங்க, இவங்க என்ன மட்டும் சொல்கிறாங்க, என் கணவனை விட்டுட்டாங்க. அதனால் அண்ணா ஜோக்கியம் 2 பேரும் தான் பேறு பெற்றவர்கள். அவர்களை பற்றி நற்செய்தியில் ஒன்றும் தெரியாது இல்லையா? நம்ம நற்செய்தியில் பைபிளில் ஒன்றும் அவர்களை பற்றி சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய பாரம்பரியத்தில் நாம் அதை காண்கின்றோம். அது மட்டுமல்ல, அப்போக்ரிஃபல் காஸ்பல்ஸ் அப்படின்னா நம்முடைய திருச்சபையில் இந்த 4 நற்செய்திகளை நாம் ஏற்றுக்கொண்டோம். நிறைய நற்செய்தி எழுதியிருக்கிறாங்க, 4 தான் நாம் ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய நற்செய்திகள் இருக்கின்றன. காஸ்பல் ஆஃப் செயின்ட் தாமஸ் அப்படின்னு எல்லாம் நிறைய இருக்குது. அந்த நற்செய்திகள் வழியாக அவங்களுடைய அந்த பாரம்பரியத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள் அன்னம்மாள் ஜோக்கிம் என்று. அதன் வழியாகத்தான் நமக்கு தெரிய வருகிறது. எனவே திருச்சபையில் முதல்ல இருந்தே மரியாயின் பெற்றோர்கள் அன்னாள் ஜோக்கிம் என்று ஏற்கொள்ளப்பட்டு அந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டு வருகிறோம். அன்னாளுக்கு நிறைய சர்ச்சுகள் இருக்குது. ஜோக்கியமுக்கு தெரியல, நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. சென்ட் ஜோக்கிம்ஸ் சர்ச்சுன்னு கேள்விப்பட்டதில்லை. சிங்கப்பூரில் நிறைய இருக்குது, அவங்க நல்லவங்க. அதே போல் மலேசியாவில் பென்னாங் அந்த டயசிஸ், அது அங்கே இப்போ ஒரு கார்டினல் செபாஸ்டியன், அவர் கேரளத்தில் உள்ளவர், மலேசியாவுக்கு போய் மலேசியன் சிட்டிசன் ஆகிட்டார். பார்க்கறதுக்கும் மலேசியனை போல தான் இருப்பார். அங்கே போயிருந்தேன். அதுவும் அந்த கத்தீட்ரலும் சென்ட் ஆன்ஸ் கத்தீட்ரல் ரொம்ப, அது ஒரு ஷ்ரைனாக இருக்கிறது. நிறைய மக்கள் வருவாங்க. இந்த நாள் நல்ல பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க. அவர் என்ன அழைத்தார், ஆர்ச் பிஷப் கம் ஃபார் த ஃபீஸ்ட் இன் பென்னாங் த கத்தீட்ரல் சென்ட் ஆன்ஸ்க்கு. நான் அதை விசிட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் போகலை, இங்கே வந்தேன். ஸோ அன்னாள் பெயர் பெற்ற அன்னாள் கூட ஜோக்கியமும். இந்த தம்பதிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? எலிசபெத்தும் ஜக்கரியாவும் எவ்வளோ துன்பப்பட்டாங்க. பிள்ளை கிடைக்கல. பழைய ஏற்பாட்டில் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? திருமணம் செய்து நிறைய பிள்ளைகளை பெற்று பெரிய குடும்பம் ஆக்குவதுதான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மலடிகள், பிள்ளை பேறு இல்லாதவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டது. அவை அதே போல் அன்னாளும் ஜோக்கியமும் பிள்ளை இல்லை. அவர்கள் எவ்வளவோ நல்லவர்கள், புனிதர்கள், ஆனால் அந்த பிள்ளை பேர் கிடைக்கல.
அது கிடைக்காம இருந்த பிறகும் கடவுள் மேலுள்ள அந்த நம்பிக்கையை அவர்கள் விடவில்லை. கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதனால்தான் வயது முதிர்ந்த பிறகு அவர்களுக்கு இந்த ஒரு பிள்ளை கிடைக்கிறது. பாருங்க, நம்ம மத்தியிலும் நிறைய பேருக்கு பிள்ளை இல்லாமல் 5 வருஷம் 10 கல்யாணத்துக்கு பிறகு 5 வருஷம் 10 வருஷம் ஜெபிப்பாங்க, எல்லா இடமும் போவாங்க, வேளாங்கண்ணிக்கு போவாங்க, நிறைய பில்கிரிமேஜ் சென்டர்ஸுக்கெல்லாம் போய் வேண்டுவாங்க. சிலருக்கு 10 வருஷம் கழித்து கிடைக்கும், சிலருக்கு 15 வருஷம் கிடைக்கும். அந்த பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள். அதே போல் அன்னாளுக்கும் ஜோக்கியமுக்கும் வயது முதிர்ந்த டைமில் அவங்களுக்கு இந்த ஒரு நல்ல பிள்ளை கிடைக்கிறது. மரியா அவர்கள் அவரை எப்படி வளர்த்துருப்பாங்க. பிள்ளை வளர்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா? பிள்ளையை வளர்க்குறது கஷ்டம் தானே இல்லையா? நான் பார்க்குறேன், என்னுடைய டிரைவருடைய ஒய்ஃப் இப்போ முதல் பிள்ளை கிடச்சிருக்கு. ராத்திரி தூங்க விடாது. அது நினச்ச நேரத்தில் தான் தூங்கும். இப்போ ஒரு 8 மாதம் என்ன, அது 8-9 மாதம். அது ராத்திரி பூரா விளையாடிட்டு இருக்கோம். அப்பா அம்மாவும் தூங்க விடாது, தட்டி எழுப்போம். பிறகு காலையில் தூங்கும். அப்படி இப்போ தான் எனக்கு புரியுது பிள்ளைகள் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். அது மட்டும் இல்லை, வளர்ந்த பிறகு அவங்களை நல்ல முறையில் கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம். இங்கே இருக்க தாய்மார்கள் தந்தைமார்கள் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு பிள்ளையை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். இப்போ தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஆனால் அன்னாளும் ஜோக்கியமும் கஷ்டப்பட்டிருப்பாங்களா? கஷ்டப்பட்டிருப்பாங்களா? கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா மரியாள் ஸ்பெஷல் சைல்டு, கருவிலேயே மாசற்றவளாக கருத்தரித்தவள், கடவுளால் மாசற்றவளாக ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள். இதை நீங்கள் நம்ம நோட் பண்ணணும். சில நேரம் இதையெல்லாம் நம்ம சிந்திக்கிறதில்லை. அன்னாளை பற்றி நீங்கள் பெருமையாக கொண்ட சந்தனமே மாதாவை பற்றி பெருமையாக நினைக்கும் போது இதை நினைக்கணும். அவங்களுக்கு கிடைச்ச பிள்ளை ஒரு சிறப்பான பிள்ளை. அதனால கருவிலே மாசற்ற ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த பிள்ளை அவ எப்போதும் நல்லா தான் இருந்திருப்பா. அதான் அன்னை சந்தன மாதா பாக்கியம் பெற்றவள். அந்த பிள்ளை ஒரு தொந்தரவும் கொடுத்துருக்காது, பாக்கியம் பெற்றவள். அந்த பிள்ளையே அவர்கள் எல்லாம் நம்பிக்கையை பற்றி, மறை நூல்களை பற்றி இதெல்லாம் அவங்களுக்கு படித்து கொடுத்து அந்த சின்ன பிள்ளை நல்ல முறையில், அதான் எப்பவும் அந்த அன்னை அன்னாளுடைய ஃபோட்டோவை பார்க்கும்போது அன்னாள் இருக்கிறாள், அந்த மரியா அவளுடைய மடியில் இருந்து என்னவோ படித்து கொடுத்துட்ருக்குறாள். யாரோ என்னட்டு சொன்னாங்க, இங்கே ஒரு சிறுவன் இருக்குதான், அதில் ஏபிசிடி எழுதியிருக்கு. அப்போ புனித அன்னாள் மரியாளுக்கு ஏபிசிடி படித்து கொடுத்துருப்பாங்கன்னு. சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. இனி அதுதான் சந்தனமேரின்னு அவருக்கு ஒரு பட்ட பேரும் கிடச்சிருக்கு. நான் இங்கேயும் இதை கேட்டுட்டு இல்லை, இங்கே தான் முதல் தடவையாக புனித அன்னம்மாளை சந்தனமேரி என்று கேட்டது நான் இங்கே தான், இந்த பிள்ளை தெரு வாசலில் தான். காட்டுக்குப்பம் நான் போயிட்டு இல்லை, காட்டுக்குப்பத்துக்கு நான் அங்கே போயிருக்கிறேன் பூசைக்கு. யாரும் என்கிட்ட சந்தனமேரின்னு சொல்லலை, நான் அன்னம்மாள்னு தான் சொன்னேன். இங்கே மட்டும்தான் அந்த சந்தனமேரி கேள்விப்பட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது உண்மையிலே அவள் பெயர் பெற்றவள் புனித அன்னம்மாள் ஜோக்கியனும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை அவர்களுக்கு கிடைத்திருக்கு பாருங்க. அதனால்தான் அவர்கள் புனிதர்கள், உண்மையிலே புனிதர்கள், புனிதத்தில் வாழ்ந்தவர்கள். புனிதம் என்று சொன்னால் இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்தவர்கள், இறைவனுக்கு பிரியமுள்ளவர்கள், இறைவனின் சித்தத்தை ஏற்று
செயலாற்றியவர்கள். அதனால்தான் அவர்கள் புனிதர்கள். எவ்வளோ மேன்மையானது பாருங்க. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்திருக்கும். அன்னாள், ஜோக்கிம், மாசற்ற பிள்ளை கன்னிமரியா, மாசற்றவளம் மூன்றும் சேர்ந்து வாழும்போது அது எவ்வளவு மேன்மையான ஒரு குடும்பம். ஜோசப் மேரி இயேசு, அது திருக்குடும்பம். நான் நினைக்கிறேன், இப்போதான் நான் அதை நினைக்கிறேன், அன்னாள், ஜோக்கிம், மரியா திருக்குடும்பம் இல்லையா? புனிதத்தில் நிறைந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதம் நமக்கு முக்கியமானது. புனிதம் என்று சொன்னால் என்ன? இறைவனோடு ஒன்றித்து வாழ்வது, நம்பிக்கையில் வாழ்வது. இந்த அருங்கொடை இயக்கத்தில் அதை தான் நாம் சொன்னோம். அந்த நம்பிக்கை எதிர்நோக்கு நமக்கு கொடுக்கிறது. அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. அந்த நம்பிக்கையில் வாழ்ந்தவர்கள் தான் புனித அன்னாளும் ஜோக்கியமும். அந்த நம்பிக்கையில் வாழ்ந்தவர்கள். அதனால்தான் எதிர்நோக்கில் இருந்தார்கள். கடவுள் நிச்சயம் நமக்கு பிள்ளையை கொடுப்பார். அந்த எதிர்நோக்கு அவர்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கவில்லை. அவர்கள் எவ்வளோ பெரிய கொடையை பெற்றார்கள். அன்னை மரியா, இயேசுவின் தாய், கடவுளின் தாய். அப்போ கடவுளின் தாயாக, இயேசுவின் தாயாக போகும் மேரி, அன்னை மரியாளை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு அன்னாளையும் ஜோக்கியமையும் சிறப்பாக தேர்ந்தெடுத்தார். அதான் புனிதர்கள். அவர்கள் உங்களுடைய பங்கு பாதுகாவலி. ஒவ்வொரு பங்குக்கும் பாதுகாவலி ஏன் கொடுக்குறோன்னு சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடைபெற்றணும். அதுதான் முக்கியம். இன்று ஏன் பங்கு திருவிழா கொண்டாடுறாங்க? இந்த கொண்டாட்டத்தினால நம்முடைய பங்கு பாதுகாவலி சந்தன மாதாவுடைய அந்த கொடை குணங்களையும் அவளுடைய வாழ்க்கையும் நீங்கள் பின்பற்றி வாழும் போதுதான் இந்த சந்தன மாதா கிளைப்பங்கின் மக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். அது முக்கியம். புனிதத்தில் வாழ வேண்டும். புனிதம் எப்படி புனிதத்தில் வாழ்வது? சில நேரங்கள் நினைப்பேன், புனிதராக மாறுவது ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய சுற்றுமடல் கௌதத்தே எக்ஸுல்தாத்தே, புனிதத்தை பற்றி அவர் ஒரு சுற்றுமடல் எழுதுகிறார். நல்ல அழகான சுற்றுமடல், நீங்கள் எல்லாம் படிக்கணும். அது அந்த சுற்றுமடலில் அவர் சொல்றாரு, ஹோலினஸ், புனிதம், புனிதத்தன்மை திருத்தந்தையர்களுக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புனிதராக வாழ அழைக்கப்படுகிறார்கள். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறார்கள். நம்ம எல்லாரும் புனிதர் ஆகணும். அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புனிதர் ஆவது ரொம்ப கஷ்டமா? திருத்தந்தை பிரான்சிஸ் கௌதத்தே எக்ஸுல்தாத்தே அந்த சுற்றுமடலில் அவர் கிளியராக சொல்றார் எப்படி புனிதராக மாற வேண்டும் என்று. ஒரு பெண் கடைக்கு போறா, மார்க்கெட்டுக்கு போறா. இது அந்த சுற்றுமடலில் உள்ளதை நான் சொல்றேன். ஒரு பெண் மார்க்கெட்டுக்கு போறா, ஏதோ திங்ஸ் வாங்க. மார்க்கெட்டுக்கு போன சமயத்தில் தன்னுடைய தோழிகள், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவர்களை அவள் மீட் பண்ணுறா. சந்தையில் எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா? என்னுடைய ஃப்ரெண்ட் வந்துட்டா, ஃப்ரெண்டோட பேசுவாங்க. 4-5 பேர் பெண்கள் அப்படி தானே, 4-5 பேர் சேர்ந்தா அங்கே ஒரு பெரிய பேச்சு உண்டாயிரும் இல்லையா? அதான் ஜோக்கிம் பேரே இல்லாமல் இருக்குது. அவர் ஒன்றும் பேச மாட்டார். ஜோசப் ஒன்றும் பேசலை. மரியாளுடைய ஹஸ்பண்ட் ஜோசப் ஒன்றும் பேசலை. ஜோக்கியம் ஒன்றும் ஆனால் பெண்கள் எல்லாம் பேசுவாங்க. அப்போ திருத்தந்தை சொல்கிறாரு, இந்த பெண்கள் மார்க்கெட்டுக்கு போனால் அந்த பெண் தன்னுடைய தோழிகளை பார்த்தா, அங்கே 4-5 பேர் சேர்ந்தாங்க. அங்கே ஒரு பேச்சு தொடங்கிட்டு, யாரை பற்றி?
பிறரை பற்றி பழித்து இழிவாக பேச தொடங்கிட்டாங்க, காசிப்பிங். அப்போ இந்த பெண் என்ன சொல்லுகிறா? நான் பிறரை பழித்து பேச மாட்டேன், ஒரு முடிவு எடுக்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றார், இது புனிதத்துக்கு ஒரு படிநிலை, ஒரு ஸ்டெப் அஹெட். புனிதராக மாறுவதற்கு இது ஒரு படிநிலை. அப்போ அவ அந்த சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருவரை பற்றி இழிவாக பேசும்போது அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், நான் அந்த கூட்டத்தில் சேர மாட்டேன், அவரை பற்றி இழிவாக, பிறரை பற்றி இழிவாக பேச மாட்டேன். அது ஒரு புனிதத்தின் லட்சணியம் அப்படின்னு திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறார். அதன் பிறகு அந்த பெண் வீட்டுக்கு வாரா, சாதனங்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வாரா. வீட்டுக்கு வந்ததும் அவளுடைய ஒரு பையன், பெரிய பையன், அவன் வந்து அவள்கிட்ட சொல்கிறான், அவள் ஏற்கனவே டயர்டாயிட்டா. அந்த நேரத்தில் அந்த பையன் வந்து சொல்கிறான், அம்மா, என்னுடைய வாழ்க்கையை பற்றி உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை பேசணும். அப்போ அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு தேவையை உணர்ந்து தன்னுடைய அவர் டயர்டாக இருக்கிறத பார்க்காம அவனை கூப்பிட்டு அவனுக்கு முன்னால் இருந்து அவன் சொல்வதை கேட்டு அவனுக்கு புத்தி சொல்கிறான். திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறார், இதுவும் புனிதத்தின் ஒரு தன்மை. அதன் பிறகு அவள் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரோசரி எடுத்துட்டு ஒரு கார்னரில் போய் இருந்து, ஒரு மூலையில் போய் இருந்துட்டு ப்ரேயர், ரோசரி ப்ரேயர் சொல்கிறா. அதுவும் புனிதத்திற்கு ஒரு ஸ்டெப், புனிதராக மாறுவதற்கு ஒரு ஸ்டெப்புன்னு சொல்கிறார். ப்ரேயர் முடித்த பிறகு தெருவில் இறங்குறா. அங்கே ஒரு ஆள் பிச்சை எடுக்கிறார், ஒரு பாவம். அவளுக்கு நம்முடைய வீட்டிலிருந்து ஏதோ பொருட்களை கொண்டு அந்த பாவப்பட்ட அந்த ஆளுக்கு உதவுகிறார். அதுவும் புனித அடைவதற்கு ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லி அங்கே அவர் விளக்கமாக சொல்கிறார். இதையெல்லாம் நாம் செய்யலாம் இல்லையா? செய்ய முடியுமா? பிறரை பற்றி இழிவாக பேசக்கூடாது. ஒருவர் தேவையில் இருக்கும்போது தன் சிறிது தியாகம் செய்து அவருடைய தேவையை நிறைவேற்ற அவருக்கு டைம் கொடுப்பது, அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு ஆறுதல் அளிப்பது செய்ய முடியாதா? அதன் பிறகு கொஞ்ச நேரமாவது தனிப்பட்ட பர்சனல் ப்ரேயரில் செலவிடுவது செய்ய முடியாதா? அதன் பிறகு யாராவது தேவையில் இருக்கிறவங்களை பார்த்தா நம்மகிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து அவர்களுக்கு கொடுப்பது செய்ய முடியாதா? திருத்தந்தை பிரான்சிஸ் கௌதத்தை எக்ஸுல்தாத்தேல சொல்கிறாரு, இப்படி செய்வதில் நீங்கள் புனிதர் ஆவீர்கள். அதைத்தான் இந்த திருச்சபை நம்மிடம் எதிர்பார்க்கிறது. அதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாகத்தான் நம்முடைய பாதுகாவலி சந்தன மாதா இருக்கிறாங்க. புனிதை எப்படி புனிதையானாள், நாமும் அதை போல் அந்த எடுத்துக்காட்டுகளை பின்பற்றி புனிதராக வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். எனவே இந்த திருப்பலியிலே நாம் இந்த பிள்ளை திருவாசல் மக்களுக்காக, எல்லா குடும்பங்களுக்காகவும், ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாம் வேண்டுவோம். அவர்கள் இதை உணர்ந்து புனித அன்னாளைப் போல், சந்தன மாதாவைப் போல் புனிதராவதற்கு எப்போதும் முயற்சி செய்பவர்களாக மாற வேண்டும். எவ்வளவோ நல்ல டிசிப்ளினில் பக்தியோடு நீங்கள் அங்கே வரை இருக்கிறீங்க, அங்கே கேட்குதோ என்னதோ தெரியாது, ஆனால் எல்லோரும் பக்தியோடு இருக்கிறீங்க. நான் நோட் பண்ணுறேன், இப்போ கொஞ்ச நாள் நான் இன்னைக்கு காலையிலேருந்து நோட் பண்ணுறேன். இந்த பங்கு தந்தை அங்கேயும் மக்களை கோவிலில் அமைதியாக இருக்கணும், இறைவன் இருக்கிறார் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசணும், அமைதியாக இருக்கணும். அதன் பிறகு மக்கள் வெளியில் இருந்த சமயத்தில் கடவுள் உங்களை அழைக்கிறார். அவர் சொல்லலை, வெளியில் என்ன பேசிகிட்டு இருக்க வாங்க அப்படின்னு சொல்ல. அவர் சொல்ல, கடவுள் உங்களை அழைக்கிறார், காத்திருக்கிறார், வாங்க உள்ள அப்படின்னு. இப்போ தான் அவர் சொன்னார், எல்லோரும் அமர்ந்து பக்தியோடு செய்யணும். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. இப்படி தான் நம்ம மக்களை ஃபார்மேஷன் கொடுத்து நல்ல ஒரு நம்பிக்கையாளர்களின் சமூகமாக மாற்றுவது. அதை நான் காண்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றவர்களும் அவரிடமிருந்து இதை
கற்றுக்கிடணும். எப்படி நாம் மக்களை நம்பிக்கையாளர் சமுதாயமாக மாற்றி அவர்களுக்கு புனிதர்களாக மாற ஒரு வழிகாட்டுதல் எப்போதும் தேவை. அதை நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எனவே இன்று உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் இந்த திருவிழா பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த திருப்பலியிலே உங்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். தொடர்ந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம்.